சாப்பிட சொல்லியிருக்க, சரின்னு போய் பிஸ்மில்லா சொல்லி உக்காந்துட்டாங்க மலைக்கு கீழே. மலையை சாப்பிட்றதா இருந்தால் நடக்குமா? ஆனால் அந்த மலை சிறிதாக ஆகி அமுது போன்று இருந்தது. சாப்பிட்டார்கள். எழுந்து செல்லுகிற பொழுது இரண்டாவது ஒரு தங்கத்தட்டு கீழே கிடக்கிறது. தங்கத்தட்டை புதைக்கிறார்கள். இரண்டாவது பார்ப்பதை புதைக்க வேண்டும். மேலே வருகிறது, மீண்டும் புதைத்தால் மீண்டும் மேலே வருகிறது, மீண்டும் புதைத்தால் வருகிறது. எல்லாம் புதைக்க சொன்னா மேலே வந்தா என்ன, கீழே போனா என்னன்னு போயிடுறாங்க. ஒரு சிட்டுக்குருவியை ராஜாளி பறவை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த சிட்டுக்குருவி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பறந்து வர மூன்றாவது எது வருகிறதோ அதை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜாளி பறவை கேட்கிறது, என் உணவை நபியை நீங்கள் எப்படி பிடிக்கலாம்? எனக்கு இறைவன் கொடுத்த உணவு. நான்காவது எது வருகிறதோ அதை நிராசையாக்க கூடாது, வெறுமனே அனுப்பக்கூடாது. தன் கையிலிருந்து ஒரு சதை துண்டை வெட்டி கொடுத்து அனுப்புகிறார்கள். செல்லுகிற பொழுது ஒரு பிணம் கிடக்கிறது. ஐந்தாவது பார்ப்பதை கண்டு ஓடிவிட வேண்டும். பிணத்தை கண்டு ஓடுகிறார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்புல் ஆலமீனே, இதில் என்னதான் ரகசியம் இருக்கிறது? இந்த ஐந்துக்குள்ளும் இருக்கிற ரகசியத்தை சொல்றப்பே என்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், கோபம் இருக்கிறதே அது மலை மாதிரி வரும். கோபம் மலையை போன்றது. அது வருகிற பொழுது மென்று விழுங்கிவிட்டால் அமுதை விட சுவையாக இருக்கும். இதைத்தான் நான் பாடமாக காட்டினேன். இரண்டாவது தங்கத்தட்டு, நன்மைகள் என்பது தங்கத்தட்டு. அதை ரகசியமாக செய்ய வேண்டும். ரகசியமாக புதைத்து புதைத்து செய்தால் அல்லாஹ் மேலே கொண்டு வருவான், மேலே கொண்டு வருவான். மூன்றாவது சிட்டுக்குருவி என்று சொன்னேனே, நல் அமல்கள் சிட்டுக்குருவியை போன்றது. வருகிற பொழுதே பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 ரக்காத் தொழுக வாய்ப்பு கிடைச்சா செஞ்சுக்கிறணும். கியாமுல் லைலுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா உடனே தொழுதுக்கிறணும். என்னைக்காவது ராத்திரி 1 மணிக்கு பயான் கேட்டிருக்கமா வாழ்க்கையில? என்னைக்காவது 2 மணிக்கு, உலகத்திலேயே 2 மணிக்கு பயான் கேட்ட ஆளுக உண்டா? எண்ணி பார்க்கிறோம். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். நான்காவது, நம்மை யார் நாடி வருகிறார்களோ அவர்களை நிராசையாக்க கூடாது. ஒண்ணுமே இல்லை, நல்ல வார்த்தைகளாவது சொல்லி அனுப்ப வேண்டும். ஐந்தாவது, கீபத், புறம் எங்காவது பேசப்பட்டால் பிணத்தை பார்த்து ஓடுவதை போன்று ஓட வேண்டும். கீபத் யாராவது பேசிக் கொண்டிருந்தால், அடுத்தவர்களை பற்றி குறம் பேசிக் கொண்டிருந்தால் ஓடிவிட வேண்டும். இதைத்தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, கல்விக்கு கண்ணுள்ள கல்வி எது என்றால் அதிலே பொறாமை இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடாது. இப்படி ஒரு கல்வி இருக்கிறதா? அந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? நாம் படித்திருக்கிறோமா? மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், உதுனுல் இல்ம், கல்விக்கு காது ஒன்று இருக்கிறது. கல்விக்கு காது. ஒருத்தனுக்கு காது கேட்கலன்னா அவனுக்கு என்ன பேரு? செவுட. கல்விக்கான காது அல் ஃபஹம், சரியாக விளங்குதல் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான். இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா 8 விஷயங்களை யார் விளங்குகிறானோ அவன்தான் உண்மையான விளக்கசாலி. தன் தோழர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள் 8 விஷயங்கள். அது என்ன என்று தோழர்கள் கேட்கிற பொழுது அந்த 8ஐயும் சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் விடை கண்டுபிடிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள். எது அவசியம், எது மிக அவசியம்? 2 விஷயம். எது ஆச்சரியம், எது மிக ஆச்சரியம்? எது கஷ்டம், எது மிக கஷ்டம்? எது நெருக்கம், எது மிக நெருக்கம்? எது வாஜிப், எது ஔஜப்? எது அஜீப், எது அஜப்? எது அக்ரப், எது கரீப்? எது சாப், எது அஸ்அப்? இந்த 8க்கும் எவன் விளக்கம் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் அறிவாளி. சஹாபாக்கள் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு விளக்கம் சொன்னார்கள், மனிதனுக்கு அவசியமானது தாஅத்துல்லாஹ், இறைவனுக்கும் இறை தூதருக்கும் வழிபடுவது அவசியம். நம்மள்ட்ட எது அவசியம்னு கேட்டாக்கா ஃபுளூஸ் அவசியம்னு சொல்லுவோம், அல்லது கார் அவசியம்னு சொல்லுவோம், அல்லது ஏதாவது நமக்கு புள்ள குட்டி அவசியம்னு சொல்லுவோம். ஆனால் எது அவசியம்? இதை விளங்கியாக வேண்டும். தாஅத்துல்லாஹ், இறைவனுக்கு வெளிப்படுவது அவசியம். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னாக்கா மாற்று கருத்துக்கு வேலையே இல்லை. தொழ வேண்டும் என்றால் தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்றால் வைக்க வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும். கைபர் போர்க்களம்,
ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் தோழரையும் பார்த்து கொண்டிருந்தவர் நாயகத்தின் மீது அன்பு வருகிறது. பெருமானாரை சந்திக்கிறார், இஸ்லாம் ஆகிறார். எதிரி இஸ்லாம் ஆகிறார். பெருமானார் கையிலே வாளை கொடுத்து செல், போருக்கு செல், ஷஹீதாகி வா என்றார்கள். ஒன்றுமே பேசவில்லை, சென்றார், போர் செய்தார், ஷஹீதானார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு தொழுகை இவர் தொழவில்லை, தன் பெயரை கூட இன்னும் மாற்றவில்லை, எந்த நல்ல காரியமும் செய்யவில்லை, ஆனால் இவர் சொர்க்கவாசி. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டார், அதனால் சொர்க்கவாசி. அவசியம் எது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது அவசியம், மிக அவசியம். பாவத்தை விடுவது மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு பாவத்தை விட்டு இருக்கிறோமா? நாளுக்கு நாள் பாவம் கூடுகிறதே தவிர பாவம் குறைந்திருக்கிறதா? நாமே கணக்கு போட கடமைப்பட்டிருக்கிறோம். மஹமூதே கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறு எழுதுவார்கள். தன் ஆட்சி எப்படி, தன் தகப்பனாரின் ஆட்சி எப்படி என்று கேட்பதற்காக ஒரு படகோட்டிட்ட போய் கேட்டாராம். ஏன் ஆட்சி எப்படி இருக்கு, எங்க வாப்பா ஆட்சி எப்படி இருந்துச்சு என்று கேட்க படகோட்டி சொன்னா, நான் படிக்காத ஆளு, எனக்கெல்லாம் சொல்ல தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் உண்மை, உங்க ஆட்சியிலையும் படகு தான் ஓட்டிட்டு இருக்கேன், உங்க பாவா ஆட்சியிலையும் அதே படகுதான். ஆனால் உங்கள் வாப்பாவின் ஆட்சியில நான் படகோட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் வந்தார், ஒரு பெரிய மூட்டையோடு வந்தார். அந்த மூட்டையை மறந்து விட்டு சென்று விட்டார். நான் வீட்டுக்கு எடுத்து சென்று பார்த்தேன், உள்ளே முழுக்க பணமாகவே இருந்தது, உள்ள பணம் அப்படியே வைத்திருந்தேன். 1 மாதம் 2 மாதத்திற்கு பிறகு வந்தார். நான் ஒரு மூட்டையை வைத்துவிட்டு மறந்து விட்டு சென்றேனே, எங்கே என்றேன். எங்கே என்று அவர் கேட்டார். நான் உடனே வீட்டுக்கு அழைத்து சென்று அப்படியே எடுத்து கொடுத்தேன். அவர் என்னுடைய இந்த தன்மையை பார்த்து, இஃபத்தை பார்த்து உள்ளே கைவிட்டு 4-5 கட்டுகளை கொடுத்தார். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இது உங்க தகப்பனார் காலத்தில் நடந்தது. ஆனா இப்ப நானே நினைச்சு பார்க்கிறேன், நம்மளை விட பைத்தியக்கார யாருமே இல்லடா. நம்ம விட பைத்தியக்கார ஒரு பொய் சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன், ஒரு பொய் சொல்லி இருந்தால் அன்னைக்கு படகே ஓட்டல, படகுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, பணமா தெரியவில்லை. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் கோடீஸ்வரன். சொல்லிவிட்டு சொன்னார், மஹ்மூத், உன் தகப்பனாரின் காலத்தில் தவறுக்கான எண்ணம் கூட உள்ளத்தில் இல்லை, உன் காலத்தில் தவறை தவிர உள்ளத்தில் எதுவும் இல்லை. இது மஹமூதே கத்னவியின் காலம் அல்ல. இன்றைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி என்றால் இன்றைக்கு தவறை தவிர எப்படியாவது பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன சிந்தனை இருக்கிறது? எது மிக அவசியம்? வழிபடுவது அவசியம் என்றால் மிக அவசியம் பாவத்தை விடுவது. மூன்றாவதாக எது ஆச்சரியம்? உலகம் என்பது ஆச்சரியமானது. அலிரலி அல்லாஹ் சொல்றாங்க, உலகம் என்பது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த உலகத்தை நாமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிழவியின் தோற்றத்தில் உலகத்தை பார்த்தாங்களா? கிழவி மாதிரி ஒரு கிழவி, ஏகப்பட்ட நகை. எதுக்குமா இவ்வளவு நகையை அணிஞ்சிட்டு இருக்கிற? இல்லை, என்னை நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி அவங்களெல்லாம் கூட்டு. ஏம்மா நிறைய பேரா? முன்னாடும் லவ் பண்ணி இருக்கிறாங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி உன்னை நேசித்தவர்களை எல்லாம் என்ன செய்தாய்? கொலை செய்தேன். அது தெரிந்துமா இப்பொழுது நேசிக்கிறார்கள்? ஆம், தெரிந்துதான் நேசிக்கிறார்கள். ஆம், தெரிந்துதான் நேசிக்கிறார்கள். நீ யாருமா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது, நான் தான் உலகம் என்று அந்த கிழவி சொன்னதாம். நான் தான் உலகம் என்று சொன்னதாம். உலகத்திலே இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், உலகத்தை நேசித்தவர்கள் எல்லாம் கபரஸ்தானுக்குத்தான் சென்றிருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட, அவர்கள் ஒன்றுமே எடுத்து செல்லவில்லை என்பது புரிந்திருந்தும் கூட, இன்றைக்கும் உலகத்தை நேசிப்பது விட்டிருக்கிறதா? பெருமானார் அழகான உதாரணம் சொன்னார்கள். ஒருவரை சிங்கம் துரத்தி கொண்டு ஓடுகிறது, ஓடுறான். சிங்கம் துரத்திட்டு ஓடுது, ஓடிட்டு இருக்கிறான். எவ்வளவு தூரம் சிங்கத்தை விட்டு தப்பிக்க முடியும்? ஒரு பள்ளம் தெரிகிறது, அதற்குள்ளே குதித்தான். ஒரு பெரிய மரக்கிளையை பிடித்து கொண்டு தொங்குகிறான். கீழே பார்த்தா பாம்பா இருக்கு, மேல சிங்கம் நின்றுகிட்டு இருக்கு. அட ரப்பே, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே என்று எண்ணிக்கொண்டு மேல பார்த்தா இவன் எந்த கிளையை பிடித்து தொங்குகிறானோ அதை எலிகள் கரித்து கொண்டே இருக்கிறது. எலி. இந்த நேரத்தில் இவனுக்கு வயிறு வேற கப கபன் பசிக்குது. பக்கத்திலே தேன் கூட்டிலிருந்து லேசா தேன் வேறு வடிந்து கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து நாக்கில் நக்குனானா.
இந்த தேன் அவனுக்கு இன்பத்தை தருமா துன்பத்தை தருமா? மேலே பார்த்த சிங்கம், கீழே பார்த்த பாம்புகள், எலிகள் வேறு கொறித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேன் இன்பமா துன்பமா? இதை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், மலக்குல் மௌத் என்ற சிங்கம் மனிதனை துரத்தி கொண்டு இருக்கிறது. மலக்குல் மௌத் ரொம்ப வேகமா துரத்துறாங்க. இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். கீழே பார்த்தா கபருக்குள்ளே முன்கர் நக்கீர், சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் கபர் என்ற பாம்பு நேரடியாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இரவு பகல் என்ற எலிகள் இவனுடைய நாளை குறித்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்திலே வாழுகிற காலத்திலே இவனுக்கு இது இன்பமா துன்பமா என்று பெருமானார் கேட்கிறார்களே, இந்த உலகம் ஆச்சரியமானது. அதிலும் மிக ஆச்சரியம் இந்த உலகத்தின் மீது பேராசைப்படுவது. உலகமே ஆச்சரியம். உலகம் 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 உலகம், காசு 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 காசு, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. இது உலகத்தில் இருக்கிற நிறைய பேர்களுக்கு இந்த சிந்தனை மென்டாலிட்டி வந்துவிட்டது. எல்லாமே காசு. ஒருவர் லாட்டரி வாங்குறான். இந்த லாட்டரி சீட்ல வாங்குற ஆளுங்க எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியுங்களா? லாட்டரி சீட்டு, அதுல சில லாட்டரியில வந்து பார்த்தாக்கா பரக்கத்து லாட்டரி. எங்க போய் ஹரக்கத்தாகிறது? பரக்கத்து லாட்டரி, பிஸ்மில்லா லாட்டரி எல்லாம் நம்ம வச்சிருக்கிறது. பிஸ்மில்லா லாட்டரி. சில பேர் குரானுக்குள்ள ஒவ்வொரு பக்கமா வச்சிருந்தான் லாட்டரியா. என்னடா குரான்ல வச்ச பரக்கத்திலேயாவது விழுகும்ல. இப்படி ஒரு ஆள் வாங்கி 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 அட்டாக் வந்துருச்சு. லாட்டரி வாங்கின காசை சேர்த்திருந்தா 4 பொன்பனை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கலாம். இவனுக்கு 6 பெண் பிள்ளைகள். லாட்டரி வாங்கி வாங்கி அட்டாக் வந்து ஐசியூல படுத்து கிடக்கிறான். இந்த நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. ஐசியூல படுத்து கிடக்கிற நேரத்தில் 10 லட்சம் விழுந்துருச்சு. இப்ப சொன்னாலும் போயிடுவான். டே உனக்கு 10 லட்சம் விருந்துச்சுடா என்று சொன்னாலும் மூத்தா போயிடுவான். இப்ப இந்த அம்மா டாக்டர் இடத்திலே சென்று, டாக்டர் வேறு வழியே இல்லையா டாக்டர், என்னுடைய கணவனுக்கு ஏதாவது ரகசியமாக மருந்து கொடுக்கிற பொழுது நீங்கள் சொல்லி மருந்தை கொடுங்களே டாக்டர் என்று சொல்ல, சரியம்மா என்று பொறுப்பை எடுத்துக்கொண்டு டாக்டர் போய் பக்குவமாக உட்கார்கிறார். எங்க லாட்டரி சீட்டு வாங்குற பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்க, ஏன் இல்லை, லாட்டரி வாங்கித்தாங்க நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், நான் அட்டாக் ஆகிற அளவுக்கு வந்துட்டேனே. எங்க நீங்க வாங்கின லாட்டரியில உங்களுக்கு பணம் விழுந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் விழுந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? 2 பிள்ளைய கரை சேர்த்துருவேன் டாக்டர். ஒரு 4 விழுந்தா ஒரு 4 பிள்ளைய கரை சேர்ந்துருவேன். 6 விழுந்தா 6 பிள்ளைய கரை சேர்த்துருவேன் டாக்டர். ஒரு 10 விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? டாக்டர் உங்களுக்கு 2 கொடுத்துருவேன். எனக்கு 2? அவன் மூத்தா போயிட்டான். டாக்டர் மூத்து. அன்புக்குரியவர்களே, அப்ப காசுக்கு படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. எல்லாம் காசுக்காக பேயாக அழைக்கிற சூழல் இது மிக ஆச்சரியமானது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். எது நெருக்கம்? கியாமத்து நாள் நெருக்கமானது. கியாமத்து நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஏன்னா நபிகள் பெருமானாரினுடைய மரணம் முடிந்து விட்டது. கியாமத்து நெருக்கமானது, மிக நெருக்கம். மரணம் மிக நெருக்கமானது. யாருக்கு எப்பொழுது என்று யாராவது சொல்ல முடியுமா? மரணம் மிக நெருக்கமானது. சிலருக்கு தபால் போட்டு வரும், சிலருக்கு தந்தி அடிச்சிட்டு வரும். யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. எது கஷ்டம்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், கபரின் வாழ்க்கை கஷ்டமானது. கபரின் வாழ்க்கை கஷ்டமானது. காரணம், கொஸ்டின் அவுட்டான ஒரே இடம் கபரு தான். கொஸ்டின் அவுட். 12ஆம் வகுப்புக்கு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? +2க்கு கொஸ்டின் அவுட் ஆகி விட்டது. எல்லோரும் 200 மதிப்பெண்கள். ஆனால் கபருக்குள்ளே என்ன கேட்கப்படும் என்று கொஸ்டின் அவுட். 3 கேள்விகள் தான் கேட்கப்படும். அதற்கு என்னென்ன பதில்கள் எல்லாம் தெரியும். யாராவது எழுத தயாரா? கபரின் வாழ்க்கை கஷ்டமானது. அதிலும் மிக கஷ்டம் அத்தஹாபு பிலா ஸாத். எதுக்குமே இல்லாமல் செல்வது இருக்கிறதே கபருக்கு, எதுக்குமே இல்லாமல் செல்வது இருக்கிறதே மிக கஷ்டமானது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். ஒரு எஜமானனுக்கு, அரசனுக்கு தொழுக வர சொன்ன வரமாட்டார். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுவாங்களாம், எங்க தொழுகைக்கு வந்துருங்களே, ரப்பி ரஹீம், ஏ ரப்பு ரொம்ப ரஹீம், அதெல்லாம் என்ன மன்னிச்சிருவான். தஹஜ்ஜத் நேரம் வாங்களே, ரப்பி ரஹீம், எல்லாத்துக்கும் ரப்பி ரஹீம். கடைசியில கோதுமைகளை எல்லாம் பயிர் செய் என்று அரசர் சொல்ல, இவங்க போய் நேரா கம்ப பயிர் செய்தார்களாம். விளைச்சல் விளைகிறது. கம்ப விளைச்சா எதான் விளையும்? கம்புதான் மஹ்சூல் ஆகிறது. அரசர் கேட்கிறார்,
என்ன கோதுமையை விதைக்க சொன்னேன், கம்பு வருகிறதே. லுக்மான் சொன்னார்களா, அரசே கோதுமையைத்தான் விதைச்சேன், கம்பா வருது, கம்பா வருது. என்னை பூச்சுட்டுகிறாயா? கம்பை விதைத்தானே கம்பு வரும், கோதுமைகளை விதைத்தால் கோதுமை தானே வரும், என்னை ஏமாற்றுகிறாயா என்கிற பொழுது, அரசே எதை விதைக்கிறோமோ அதுதானே வரும். எந்த அமலுமே செய்யாமல் என் ரப்பு ரஹீம், என் ரப்பு ரஹீம், என் ரப்பு ரஹீம் என்றால் ரப்புல் ஆலமீன் ரஹீம் ஆக்கி விடுவானா? நாம் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது எதை மஹ்சூல் செய்கிறோமோ அதைத்தானே மறுமையிலே பெற்றுக் கொள்ள முடியும் என்று அரசருக்கு சொல்லி உபதேசம் செய்து புனிதராக மாற்றிய பெருமை லுக்மானை சாரும். மன்னரை வாழ்க்கை உறுதி என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட எந்த அமலுமே இல்லாமல் வாழுகிறோமே, இது மிக கஷ்டமானது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 8 கேள்வியை யார் விளங்கி வாழுகிறார்களோ அவர்கள்தான் காதுள்ள கல்வியை படித்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் படித்திருக்கிறோங்கிறதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கல்விக்கு மூக்கு எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபஹ்ஸ், ஆய்வு செய்வது என்றார்கள். எந்த கல்வியில் ஆய்வு இருக்கிறதோ, ப்ராஜெக்ட் ஒர்க், எந்த கல்வியிலே ஆய்வு இருக்கிறதோ அந்த கல்வி சிறந்த கல்வி. அதிலும் குர்ஆனை ஆய்வு செய்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். 9 வயது பையன் எப்படி ஆய்வு செய்தான் என்று ஹதீசுகள் சொல்லித் தருகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் காலம், கொடுங்கோல் அரசன் சிம்மாசனத்திலே ஹஜ்ஜாஜ் விட்டிருக்கிறார். இந்த 9 வயசு சிறுவன்